பலாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலம், உணர்வை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பர், 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன், சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினர், பேராயிரம் பூட்டி திரு என்று வந்த திருமகன் நம்முயிர் தலைவன் வேதகுவே பிரபாகரன் அவர். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள், கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. 2010 ஆண்டு மதுரையில இதே மே 18 பேரடிச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னிட்டு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணவை முன்னிறுத்தி எழுந்து இலக்கை குறித்தாகிவிட்டது. பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில் தான் இருக்கிறது இலக்கு, சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 இத்தனை மொழிக்காக செத்த மறவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பது தம்பிதங்கள் உயிரிலே உடன் பறந்தார்கள். ஊழகெங்கும் பரவி வாழ்கிற என்னும் சொந்தங்கள் எண்ணிக்கை ஒரே வழிதான், ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே கொண்டு திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் தமிழன் என்பதற்கு நாம் புரிந்தது வாழ்ந்ததை சுவடெல்லாம் முடிந்து இப்போதே முடிந்து. நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவை, அபிமானம். நாம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம்தான், அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம்.
மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினது தலைவனா தெரியும். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, கவர்ச்சி. கவர்ச்சி. யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவரை இவர் தான் வேட்பாளரா விளங்கிரும்டா நாடு. டே விளங்கிருந்தா இதுக்கு மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங், வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம், பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும். ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சிதான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறார் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போனாய், கடைசியாக நான் வென்று முடிப்பேன், அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன்? நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை.